அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு நியூ மாடல் ஆம்ப் பத்தின பதிவு தான் பார்க்க போறீங்க. இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய நியூ மாடல் ஆம்பிளிஃபையர். நம்ம வீடியோ வந்து குயிக்கா முடிக்கணும் அதாவது ரொம்ப ஷார்ட்டா முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப ஸ்பீடா நான் வந்து சொல்லிடுறேன். அதிகமா டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. அதுக்காக தான். இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆம்ப். ஏன்னா எல்லாமே மார்க்கெட்ல இருக்கக்கூடியது தான். புதுசா நம்ம ஒண்ணும் இல்ல. அதுக்காக தான். அ அடுத்து நம்ம இன்டீரியர்ல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குங்கிறத விளக்கமா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். வாங்க போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் செக்ஷன் லைன். பவர் செக்ஷன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 வோல்ட்டில் பியூர் ஹெச்டி வரக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பியூர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஆடியோ ரிசல்ட் நல்லாயிருக்கும். சப்போட ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10,000 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டயோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஆம்புமே போய் பாருங்கள். நம்ம நார்மல் டயோடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெட்டல் டயோடு யூஸ் பண்ணுறதில்ல. இதுவே போதுமானது தான். இதுவே ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் செக்ஷன். 12 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம். அது ஃபேனுக்காக வேண்டி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் செக்ஷனுக்கு 1025 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக் கன்வெர்ட்டர் போர்டு. இந்த பக் கன்வெர்ட்டர் போர்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த செலக்டர் சுவிட்சுக்காக வேண்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த செலக்டர் சுவிட்ச் 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. அதுக்காக வேண்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ரெகுலேட் பண்ணால் போதும் உங்களுக்கு 12 வோல்ட் வந்து அக்யூரஸியே கிடைக்கும். அதுக்காக தான். 5 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி போர்டுக்காக ஒரு 5 வோல்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கு நம்ம 7265 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரியேட்டிவ் கம்பெனியில் வரக்கூடியது. ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி கம்பெனியில் வரக்கூடிய 2 ஃபெட் போர்டு தான் இந்த ஆம்புக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து நம்ம 5.1 ப்ரோலாஜிக் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கம்பெனியில் வரக்கூடிய போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னர் செக்ஷன் வந்து தனியாக உங்களுக்கு இம்பில்டாக வந்துடும். அதனால் எக்ஸஸாக ஒரு போர்டு வந்து கெய்னர் போர்டு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் நமக்கு தேவைப்படாது. அதுக்காக தான் இந்த போர்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஒயரிங்கும் குயிக்காக முடிச்சிடலாம். எந்த ஒரு டைம் டிலே ஆகாது உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த போர்டை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து செலக்டர் போர்டு. இது வந்து ஸ்விட்சிங் பிரச்சனை இப்போ நிறையா வரதுனால இப்போ நம்ம செலக்டர் போர்டு வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். பசூன் கம்பெனியில் வரக்கூடிய போர்டு தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே இன்டீரியர் எல்லாமே லைன் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டீகோடர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் குயிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம எல்லா வசதியுமே நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் 12 வோல்ட்டில் ஒரு ஃபேன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சப்பு போர்டுக்கு நேராக அடிக்கிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஹீட்டு குறையணுங்கிறதுக்காக வேண்டி தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும். ஒயரிங் எல்லாமே நம்ம எதுவுமே கசகசன்னு அங்கே இங்கே இது பண்ணி பண்ணுறதில்ல. எல்லா ஆம்புக்குமே நம்ம தெளிவாக தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போவும் இந்த ஆம்புக்கு நம்ம தெளிவாக நம்ம ஒயரிங் எல்லாமே முடிச்சிருக்கோம். பாருங்கள், நம்மளுடைய பழைய வீடியோவும் சரி புது எல்லாம் போய் பாருங்கள். நம்ம ஸ்பைரல் ஸ்லீவ் தான் எல்லா ஆம்புக்குமே நம்ம போட்டு பண்ணிகிட்ருப்போம். ஸ்பைரல் ஸ்லீவ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு போர்டு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்பைரல் பிரிச்சுட்டு நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்பைரல் ஸ்லீவ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீடியோ எல்லாமே பாருங்கள். நம்ம எல்லாமே ஸ்பைரல் ஸ்லீவ் தான் போட்டுட்ருக்கோம். டேக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இதை காட்டிலும் அது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம டேக் யூஸ் பண்ணுறதுனால என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து ரீஒர்க் பார்க்கும்போது நம்ம டேக்கை கட் பண்ணி எடுத்துருவோம். டேக்கை கட் பண்ணிட்டாவே அது நமக்கு யூஸ் ஆகாது, வேஸ்ட்டு தான். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்பைரல் ஸ்லீவ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு என்னுடைய சாய்ஸ் நான் சொல்லுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஃபெவிக்விக் எதுவுமே நம்ம ஆம்பில் எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்காகனா, நாளைக்கு கஸ்டமர் வந்து ரீஒர்க்குன்னு நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க, ஒரு போர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அதை வந்து சுரண்டி தான் எடுக்கணும். சுரண்டி எடுக்கும்போது கேபினட் ரொம்ப அசிங்கமாயிரும். இப்போ கொடுக்கக்கூடிய அந்த ஃபினிஷிங்கே கண்டிப்பாக வராது. அதனால் கஸ்டமருக்கும் ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து நாம் வந்து கொடுக்க வேண்டியது தரமாக கொடுக்கணும். என்னென்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரேட்டு பாருங்கள், ஒரு கேபினட்டோட ரேட்டு இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குது. இதுவே நம்ம காலம் போக போக என்ன ஆகுன்னா நம்மளுடைய ரேட் எல்லாமே கூட்டிகிட்டு தான் போகும். அப்படிங்கும்போது அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தான். அவருக்கு கேபினட்டை மாற்றணும் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செலவாக தான் நம்ம இருக்கோம். அந்த வகையில் அவருக்காக வேண்டி நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபெவிக்விக்ங்கிறது நம்ம இதில் எதுவுமே இருக்காது. எல்லாமே சீல்டு ஒயரு ப்ளஸ்ஸு ஸ்லீவு அதிலேயே நம்ம வேலையை முடிச்சிருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது தவறுதலாக ஏதாவது நான் பேசியிருந்தா யாருடைய மனதையும் புண்படுத்துகிற மாதிரி நான் எதுவும் பேசவும் மாட்டேன். அது இல்லாமல் இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஏன்னா அதை நான் திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் அதை ஏற்படுத்திக்குவேன். யாராக இருந்தாலும் அந்த குறையை நம்ம சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன்.
ஏன்னா அந்த அடுத்து அதில் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். அதை திருத்திக்கணும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே அது ஒரு கொள்கையா வச்சுருக்கேன். அது இல்லாம ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே ஃபாலோ பண்ற ஆளு. அதனால நான் ஒரு சிஸ்டமேட்டிக் இப்படி தான் அப்படின்னா, இப்படி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால எனக்கு தெரிஞ்சதில செஞ்சிருக்கேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எனக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நெறைய தெரியாது தான். கண்டிப்பா அத நான் இன்னும் நெறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அத வந்து உங்க மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா தவறுகள் வந்து உங்களால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். பாருங்க சஷ்டிக் ஆடியோஸ்ங்கிறது என்னுடைய யூடியூப் சேனல் நேமு. நான் வந்து திருச்சியில தான் நான் வந்து செஞ்சிட்டுருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழ குடுத்துருக்கேன். எதா இருந்தாலும் அதுக்கு கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 இயரா வந்து எனக்கு கால் அடிபட்டதுனால, எந்த ஒரு ஆம்புமே நான் செய்ய முடியல. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவுமே இப்ப தான் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சேனலுக்கு ஆதரவு குடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.